மும்பையில் 2 நாட்களுக்கு முன்பு தனது BMW காரால் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தலைமறைவான சிவசேனா கட்சியின் பிரமுகரின் மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விபத்தின் போது சக்கரங்களுக்கு நடுவில் சிக்கிய பெண்ணை 1.5 கிலோமீட்டர் தூரம் இழுத்து சென்று 2 முறை ஏற்றிக் கொன்ற தகவலும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? மும்பை கோலிபாடா பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் பிரதீப் நக்வா, காவேரி நக்வா தம்பதி. மீன் வியாபாரம் செய்து வரும் இவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணி அளவில் டிராஃபோர்ட் மார்க்கெட் அருகே மீன்களை மொத்தமாக வாங்கிக் கொண்டு ஸ்கூட்டரில் திரும்பிக் கொண்டிருந்தனர். டாக்டர் அன்னிபெசன்ட் சாலையில் தம்பதி வந்து கொண்டிருந்த போது தரிகட்ட வேகத்தில் வந்து கொண்டிருந்த BMW கார் ஒன்று தம்பதியின் வாகனத்தின் மீது பயங்கரமாக மோதி இருவரையும் தூக்கி வீசி உள்ளது. இந்த கோர விபத்தில் தூக்கி வீசப்பட்ட காவேரி பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது கணவர் பிரதீப் படுகாயமடைந்தார். காரை மும்பை அருகில் உள்ள பால்கர் சிவசேனா தலைவர் ராஜேஷ் ஷா மகன் மிகிர் ஷா குடிபோதையில் ஓட்டியது தெரிய வந்துள்ளது. இந்த விபத்திற்கு பின் மிகிர் தலைமறைவாகிவிட்டார். கார் அவரது தந்தை ராஜேஷ் ஷா பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவாக இருக்கும் மிகிரை பிடிக்க 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. அதோடு அவர் வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் விடப்பட்டது. இதனிடையே மிகிர் சம்பவ இடத்தில் எப்படி விபத்தை ஏற்படுத்தினார் என்பது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளது. சம்பவ இடத்தில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் இந்த உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்தன. அதில் விபத்து ஏற்பட்டவுடன் அச்சத்தில் கார் பம்பரில் சிக்கிக் கொண்ட கவிதாவை சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மிகிர் காரில் இழுத்துச் சென்றுள்ளார். காரின் அடியில் ஏதோ சிக்கியிருப்பதாக உணர்ந்த மிகிர் காரை நிறுத்தி பார்த்தபோது பெண்ணின் உடல் சிக்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. பின்னர் பெண்ணின் உடலை காருக்கு அடியில் இருந்து அவசரமாக சாலையில் இழுத்து போட்ட மிகிர் தனது டிரைவர் ராஜ் ரிஷியிடம் காரை ஓட்டுமாறு சொல்லிவிட்டு இருவரும் காரில் தப்பித்துச் சென்றுள்ளனர். அவர்கள் அங்கிருந்து காரை பாந்திரா கடற்கரைக்கு ஓட்டிச் சென்றுள்ளனர். அங்கு விபத்தை ஏற்படுத்திய காரை நிறுத்திவிட்டு மிகிர் வேறு ஒரு காரில் ஏறி போரிவலி நோக்கி சென்று விட்டார். அங்கிருந்து நேராக தனது காதலி வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவானது தெரிய வந்துள்ளது. இதனிடையே விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற மிகிரை கைது செய்ய வேண்டும் என பலரும் சமூக வலைத்தளங்களில் கருத்து தெரிவிக்க ஆரம்பித்தனர். விபத்தை ஏற்படுத்தியவர் அரசியல்வாதியின் மகன் என்பதால் அவர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ள மாட்டார்கள் என மனைவியை பறிகொடுத்த பிரதீப் நக்வா வேதனையுடன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் 3 நாட்கள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு தலைமறைவாக இருந்த மிகிர் ஷாவை மகாராஷ்டிராவின் ஷாப்பூரில் வைத்து போலீசார் தற்போது பிடித்துள்ளனர். மிகிரின் நண்பர்கள், சகோதரி மற்றும் தாய் உள்ளிட்டோரின் செல்போன் எண்களை கண்காணித்து வந்த போலீசார் அவரது நடமாட்டத்தை கண்காணித்து தற்போது கைது செய்துள்ளனர். பிடிபட்டுள்ள மிகிர் ஷா மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். முன்னதாக மிகிரின் தந்தை ராஜேஷ் மற்றும் கார் டிரைவர் ராஜ் ரிஷி ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தனர். இருவரும் ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். ராஜேஷாவிற்கு ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் டிரைவர் ராஜ் ரிஷிக்கு ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது. அவர் மீதும் போலீசார் கொலைக்கு நிகரான வழக்கை பதிவு செய்துள்ளனர். ராஜேஷ் ஷா முதல்வர் ஷிண்டேயின் சிவசேனாவைச் சேர்ந்தவர் என்பதால் அவர் மீது சரியாக போலீசார் விசாரிக்க மாட்டார்கள் என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது. சில மாதங்களுக்கு முன் புனே நகரில் ரியல் எஸ்டேட் தொழிலதிபரின் மகன் போதையில் தனது போர்ஷே காரில் அதிவேகமாக சென்று விபத்தை ஏற்படுத்தியதில் இருவர் உயிரிழந்த சம்பவம் மகாராஷ்டிராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதே போன்றதொரு சம்பவம் தற்போது அரங்கேறியிருப்பது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.